சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சரிசி புழுங்கல் அரிசி நம்மளுக்கு தேவைப்படும். எத்தனை மாதம் கழித்து அம்மா வீட்டுக்கு போவேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக பேக்கிங் இருக்கிறதுனால ஹஸ்பண்டு கார் தான் புக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேக்கிங் இருக்குது. ஈவினிங் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலான்னு இருந்தோம். ஈவினிங் வந்து மாமனார் வந்திருந்தார். நம்ம கூட வந்து மாமியார் தான் வராங்க. அம்மா வரல இந்த வாட்டி, ஏன்னா தடுப்பூசி போடும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ காரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் வந்துருச்சு. வந்தவொடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டார் அப்பா. வச்சுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பேக் டு சென்னை வந்தாச்சு. ஸோ லாங் வீடியோவாக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாங் வீடியோ தான் வரும். நான் வந்து என்னென்ன பண்ணேன், என்னென்ன ரொட்டீன் என்னோடது எல்லாமே நீங்கள் வந்து லாங் வீடியோவில் பார்ப்பீங்க. 1.5 மாதம் கழித்து வந்தால் கிச்சன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தார் போல இருக்குது. இதுக்கப்புறம் தான் எனக்கே வேலை இருக்குது. எப்படி பேபியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிருத்திகை வச்சுக்கிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக செக் பண்ண மறக்காதீங்க.